வணக்கம். இன்னைக்கு எஸ்ஐபி எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். எஸ்ஐபினா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்ப இது எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப என்னன்னா, ஒரு 2% எடுத்துக்கிறோம். ரமேஷ் அண்ட் குமார். இந்த 2% இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரே மாதிரியான டயத்துல ஒரே மாதிரியான வேலைக்கு போனாங்க. அது எனி டைப் ஆஃப் வேலை, பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர் எதுனாலும் இருக்கலாம். 2 பேர் என்ன அப்படின்னா, ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாங்க மந்த்லி. சரிங்களா? மந்த்லி எவ்வளவு? 50,000. சேம். இப்ப நம்ம வேலைக்கு போன உடனே நம்ம எல்லாரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ வேலை கிடைச்சிருச்சு, நம்ம ஒன்று வீடு வாங்கி செட்டில் ஆயிடணும், அதுதான் நம்ம நினைக்கக்கூடியது. இப்ப இந்த ரமேஷுங்கிற நபர்னுடைய ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். எப்படின்னா, இப்ப 50,000 சேலரி வாங்குறாரா, இப்ப என்ன செய்வார் அப்படின்னா, இவர் வேலைக்கு போன உடனே ஒரு 20 லேக்ஸ் என்ன செஞ்சிருவாரு, லோன் போட்டுருவாரு வீடு கட்டுறதுக்கு. சரிங்களா? 20 லேக்ஸ் என்ன செஞ்சிருவாரு, லோன் போட்டுருவாரு வீடு கட்டுறதுக்கு. போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாரு, வீடு கட்டி முடிச்சிருவாரு. இப்ப என்னன்னா, இந்த 20 லேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் என்ன செய்வாரு, இஎம்ஐ கட்டுவார். சரிங்களா? 20,000 இஎம்ஐ கட்டுவார். இப்ப இந்த 20,000 இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆகும்னா 9% இன்ட்ரெஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோம் லோன்லாம் வந்து 9% வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப 20,000 மந்த்லி இஎம்ஐ கட்டுறாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு இந்த லோனை கொண்டு போறாரு. 15 வருஷத்துக்கு இந்த லோனை வந்து கொண்டு போறாரு. இப்ப இவர் பிரின்சிபல் அண்ட் அவருடைய இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்து 15வது வருஷத்துல எவ்வளவு கட்டியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் கட்டியிருப்பாரு. 36 லட்சம். இதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 லட்சம் கட்டியிருப்பாரு. 16 லட்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டியிருப்பாரு. சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் பெர்சன். அதாவது ஹோம் லோன் போட்ட உடனே என்ன நடக்கும். பட் ஆனா அவர் இந்த வீடு கட்டின எல்லாருக்கும் தெரியும், அவர் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிருப்பாரானா கிடையாது. எப்ப இந்த ஃபுல்லா செட்டில்மெண்ட் நடக்கோ அப்பதான் அவருக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். ஏன்னா அது வரைக்கும் அவருடைய லைஃப்ல வந்து இந்த 50,000 சம்பளத்துல 20,000 இஎம்ஐ பேரும், அது போக வேற ஏதாவது எக்ஸ்பென்சிவ் வச்சிருப்பாங்க, கார் எடுத்திருப்பாங்க, பைக் எடுத்திருப்பாங்க, அதுக்கு போகணும். அப்படிங்கும்போது வீட்டு செலவுகள்லாம் கொண்டு போறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போயிருப்பாரு இந்த 15 வருஷ பீரியட்ல. இப்ப இன்னொரு டைப் ஆஃப் பெர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா, அதே சம்பளம் தான் வாங்குறாரு, அதே வேலை தான். இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எஸ்ஐபி பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, இப்ப இவர் 20 லட்சம் வீடு எடுத்திருக்காருல்ல, இந்த மாதிரி பண்ணாம இவர் 20,000 இஎம்ஐ கட்டுறாரு பாத்தீங்களா, இதை என்ன செய்யறாரு, 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிடுறாரு. சரிங்களா? 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப இவர் 20,000 இஎம்ஐ கட்டுறாருல, 10,000 எஸ்ஐபி பண்ணது போக 10,000 இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் வீட்டு வாடகை. 5,000 ரூபாய் வீட்டு வாடகை. இன்னொரு 5,000 பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபேமிலி எக்ஸ்பென்சிவா பண்றாரு. இன்னொரு 5,000 எவ்வளவு, ஃபேமிலி எக்ஸ்பென்சிவ், ஃபேமிலிக்கு செலவு பண்ணுறாரு அப்படி ஜாலியா. இப்ப இவர் பாத்தீங்கன்னா, இவர் எத்தனை வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுறாரோ அதே 15 வருஷத்துக்கு இவர் இந்த 10,000 கட்டிக்கிட்டு வர. சரிங்களா? இப்ப இவர் பாத்தீங்கன்னா, இப்ப மொத்தமா 15வது வருஷத்துல இவர் கட்டி முடிச்சிருக்க தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 லட்சம். 18 லட்சம் இவர் கட்டி முடிச்சிருப்பாரு. இவருக்கு வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா 43 லட்சம். ரெண்டும் சேர்த்து 61,63,656 ரூபாய் இவருக்கு டோட்டல் ஃபைனல் வேல்யூ. இப்ப இவர் பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வீடு கட்டிட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டினுடைய வேல்யூ 36 லட்சம் போகுமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். அதான் உண்மை. 36 லட்சம் போகுமான்னு கேட்டா கேள்விக்குறிதான்.
அப்போ நம்ம வட்டி தான் எக்ஸ்ட்ரா கட்டிருக்கோம். பட் இருந்தாலும் வீடு நமக்கு சொந்தமாயிரும், அது ஒரு பக்கம். இருந்தாலும் அந்த 15 வருஷத்துல அவங்க டிராவல் பண்ற அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஒரு டென்ஷனான லைஃபா இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி ஒரு 10,000 மந்த்லி எஸ்ஐபி போட்டு அதுல மிச்சம் 5,000 நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருந்துக்கிட்டு மிச்சம் 5,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு 15 வருஷம் அதே மாதிரி ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய கேபிட்டல் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 61 லட்சம். இதுல நீங்க 40 லட்சம் எடுத்து வீடு கட்டுங்க, இதை விட டபுள் மடங்கு நீங்க பெரிய வீடு கட்டலாம், பெரிய வீடு. அப்ப இதுதான் எஸ்ஐஃபினுடைய பவர். ஓகே, இப்போ இதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல எஸ்ஐபி எஸ்டபிள்யூபிங்கிறத டீட்டெயிலா சொல்றேன். தேங்க்யூ.